முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கே நகரில் போராட்டத்தில் கைதானவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை கே நகரில் போராட்டத்தில் கைதானவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அரசு பொது சுகாதாரத்துறை பல்லூனுக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. அப்புறம் பேசுங்க. அவரால் முடியலப்பா, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம்பா. எப்போ வந்து ஆட்டோல சொல்றீங்க? அப்புறம் பேசுங்க. அவரால் முடியலப்பா, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம்பா. எப்போ வந்து ஆட்டோல சொல்றீங்க? முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அரசு பொது சுகாதாரத்துறை பல்லோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட சுந்தரமூர்த்தி என்பவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கே நகர் சமூக நலக்கூடத்தில் அடைக்க பேருந்தில் அவரை அழைத்து வரப்பட்ட போது சுந்தரமூர்த்திக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக சுந்தரமூர்த்தியை கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரமூர்த்தி வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவரான சுந்தரமூர்த்தி என்பவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான சுந்தரமூர்த்தி என்பவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயக்கமடைந்தார்.